பையனா இருக்கட்டும் இல்ல பொண்ணா இருக்கட்டும் அவங்க ரொம்ப அழகா தெரிய வைக்கிறது எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்படி பாடி ஸ்ட்ரக்சர் தான் அழகுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்போ இவங்கள முடி இல்லாம பார்த்தா எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையிலே கொஞ்சம் ஆக்வர்டா இருக்குல்ல? ஏன்னா ஒருத்தங்கள அழகா போர்ட்ரேட் பண்றதுல ஹேர் தான் ரொம்ப பெரிய ரோல் பிளே பண்ணிட்டு இருக்கு. ஆனா அப்படி முக்கியமா இருக்கிற முடி இன்னைக்கு பல பேருக்கு சின்ன வயசுலயே கொட்ட ஆரம்பிச்சிடுச்சு. இப்படியே கண்டினியூ ஆயிட்டே இருந்துச்சுன்னா நீங்க இதை ஸ்டாப் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா அப்போ ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உங்க மண்டையில ஒரு முடி கூட இல்ல நிலைமை கூடிய சீக்கிரம் ஏற்பட்டுடலாம். அதனாலதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம ரிவர்ஸ் பண்ற 2 ஸ்ட்ராட்டஜி பத்தி சொல்ல போறேன். நீங்க இத சீரியஸ்லி ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்க ஹேர் சம்பந்த எல்லா ப்ராப்ளமும் கண்டிப்பா சால்வ் ஆகிடும். இன்னும் சொல்ல போனா நீங்க முடியே வளராதுன்னு நினைச்ச அந்த இடத்துல கூட முடி வளர ஸ்டார்ட் ஆயிடும். ஆனா முதல்ல ஒரு நிமிஷம் டைம் ஒதுக்கி நீங்க ஹேர் growthக்காக யூஸ் பண்ற அந்த ஆயில் பாட்டில கீழே வைங்க. காஸ்ட்லியான அந்த ஷாம்புவை மறந்துடுங்க. பார்லர்ல யாராவது ஹேர் ஸ்பா பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா இவ்வளவு நாளா நீங்களும் நானும் நினைச்சிட்டு இருந்த மாதிரி ஹேர் ஃபால், ஹேர் தின்னிங், டேண்ட்ரஃப், ஒயிட் ஹேர் இது எதுவுமே ஹேர்னால ஏற்படுற பிரச்சனையே இல்ல. பட் நம்ம எல்லாரும் ஹேர்ல தான் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஷாம்பு மாத்துறோம், ஹேர் ஆயில் மாத்துறோம். அது மட்டும் இல்லாம ஹோம் ரெமெடின்னு சொல்லிட்டு ஆனியன் ஜூஸ், ஆலோவேரா ஜெல், ரோஸ்மெரி ஆயில்னு தடவிட்டு இருக்கோம். பட் எவ்வளவு ட்ரை பண்ணியும் ஹேர் ஃபால் ஸ்டாப்பே ஆகிருக்காது. ஏன்னா நீங்க உயிர் போன மண்ணுல செடி வளர்க்க ட்ரை பண்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ரெண்டே விஷயம் தான். ஒன்னு, முதல்ல முடி கொட்டுறதுக்கான காரணம் இருக்குல்ல, அதை ஸ்டாப் பண்ணி ஆகணும். ரெண்டாவதா முடி வளர்ச்சியை தூண்டி விடக்கூடிய அதை ஹெல்த்தியா மாத்தக்கூடிய அந்த நியூட்ரிஷனல் ரிச் ஃபுட்டை கண்டிப்பா நீங்க எடுத்துக்கிட்டே ஆகணும். இந்த ரெண்டுத்தையும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே உங்க ஹேர் ஃபால் ப்ராப்ளம் 100% சால்வ் ஆகிடும். சோ ஹேர் ஃபால் ப்ராப்ளம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க என்னோட பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. ஏன்னா நான் இந்த வீடியோல சொல்ல போற ஒவ்வொரு வேர்ட்ஸுமே உங்க முடி கொட்ட பிரச்சனைக்கு ஒரு தீர்வளிக்க போகுது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நேம் அசார். நான் யங்ஸ்டருக்கு தேவையான பல யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை ரெகுலரா ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். உங்க ஹேர் ஃபால் ப்ராப்ளத்துக்கான முதல் கில்லர் தான் ஹார்ட் ஸ்கின். நீங்க எல்லாரும் வழுக்க தலைய பாத்திருக்கீங்கல்ல, அது ஏன் ஷைனியா ஜொலிக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? எல்லாருமே அதை லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் சொல்றாங்க. பட் அதுக்கான ரியல் ரீசன் என்னன்னா உங்க ஸ்கேல்ப் ஸ்கின்ல இருக்கிற போர்ஸ் எல்லாம் பிளாக் ஆகி டைட்டா கல்லு மாதிரி மாறினதுனால தான் அப்படி ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஏற்படுது. அதனால தான் அங்க முடி வளராமலும் போகுது. இப்போ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே உங்க போனை கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு உங்க 2 விரலை ஃபோர்ஹெட்டோட ஒரு கார்னர்ல வச்சு ஸ்கின் மூவ் ஆகுதான்னு மூவ் பண்ணி பாருங்க. மூவ் ஆகுது இல்ல? ஓகே, இப்போ கொஞ்சம் அப்படியே மேல கொண்டு போய் ஃப்ரண்டல் ஹேர்லைன் ஏரியால வச்சு ஸ்கின் மூவ் ஆகுதான்னு பாருங்க. அப்படி ஸ்கின்னோட மூவ்மெண்ட் லூஸ் இல்லாம டைட்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா அப்போ உங்க ஸ்கேல்ப் ஸ்கின்னும் கல்லு மாதிரி மாற ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எல்லாருக்கும் ஃப்ரண்டல் ஹேர்லைன்ல ஃபர்ஸ்ட் முடி கொட்ட ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே அந்த ஸ்கின் கல்லு மாதிரி கெட்டியா மாற ஆரம்பிக்கிறதுனால தான். இப்படி ஸ்கின் கெட்டியா மாறதுக்கு காரணம் ஸ்ட்ரெஸ், டென்ஷன். நீங்க கவனிச்சிருக்கீங்களா? ஸ்ட்ரெஸ் ஆகுறப்போ ஃபோர்ஹெட்டோட கார்னர்ஸ் எல்லாம் மூவ் ஆகும். இப்படியே கண்டினியூ ஆகுறப்போ தான் அந்த ஸ்கின் கொஞ்சம் கொஞ்சமா ஹார்ட் ஆக ஆரம்பிக்கும். இதனால அந்த இடத்துக்கு போற பிளட் வெசல்ஸ் எல்லாம் கம்ப்ரஸ் ஆகி ஆக்சிஜன் சப்ளை டிமாண்ட் ஆக ஆரம்பிக்கும். இதனால அந்த ஸ்கின் கிட்டத்தட்ட ஒரு கான்கிரீட் ரோடு மாதிரி மாற ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கே தெரியும்ல, கான்கிரீட் ரோட்ல என்னதான் நீங்க தண்ணி ஊத்தினாலும் செடி வளராதுன்னு. அப்போ இதுக்கான சொல்யூஷன் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படி பயிர் நல்லா வளரணும்னா அந்த நிலத்தை நல்லா உழுவாங்களோ அதே மாதிரி உங்க ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ண உங்க ஸ்கேல்ப் ஸ்கின்னை முதல்ல சாஃப்ட் பண்ணி ஆகணும். அது எப்படின்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு மிக முக்கியமான கில்லர் பத்தி பார்த்துடலாம். ஹேர் ஃபால்கான ரெண்டாவது பெரிய கில்லர் தான் ஓவர் கிளீனிங். நம்ம எல்லாருமே நம்மளோட ஹேரை நல்லா கிளீனா வச்சுக்கணும்னு யோசிக்கிறோம். இதனாலே பலர் டெய்லி ஷாம்பு யூஸ் பண்ணுவாங்க. பட் இப்படி டெய்லி ஓவர் கிளீன் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா உங்க ஸ்கேல்ப் ஏரியால இருக்கிற சீபம் அப்படின்ற ஒரு நேச்சுரல் ஆயில் டிஸ்ட்ராய் ஆக ஸ்டார்ட் ஆகிடுது. சீபம் இதுதான் பெஸ்ட் ஹேர் கண்டிஷனர். பட் இதை நீங்க அடிக்கடி ஷாம்பு போட்டு ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால உங்க ஹேர் சீக்கிரமா தின் அண்ட் வீக் ஆகி முடி கொட்ட ஸ்டார்ட் ஆகிடுது. சோ ஷாம்புவை வீக்லி 3 டைம்ஸ்க்கு மேல யூஸ் பண்ணாதீங்க. முக்கியமா நீங்க ஒரு நல்ல கெமிக்கல் ஃப்ரீ ஷாம்பு தான் யூஸ் பண்ணணும். எப்படி ஒரு நல்ல ஷாம்புவை சூஸ் பண்றதுன்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்களா கீழே லிங்க் கொடுக்கறேன், மறக்காம அதையும் செக் பண்ணி ஒரு நல்ல ஷாம்புவை யூஸ் பண்ணுங்க. கில்லர் 3 தி ஷவர் ஆஃப் டெத். நீங்க எல்லாருமே உங்க வீட்டு பாத்ரூம்ல ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. அதுதான் டேப் வாட்டர். இந்த தப்பை நீங்க ஸ்டாப் பண்ணலனா அப்போ உங்க ஹேர் ஃபால் ப்ராப்ளம் சரியாகுமா இல்லையா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. இந்தியால 90% மக்களோட வீட்டு பைப்ல வர தண்ணி ஹார்ட் வாட்டரா தான் இருக்குது. இத லிக்விட் ஸ்டோன் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்க கவனிச்சிருக்கீங்களா? உங்க வீட்டு பாத்ரூம் பக்கெட்ல ஒயிட் லேயர் படிஞ்சு இருக்கும். இதே ஒயிட் லேயர் உங்க தலையிலையும் படிஞ்சு இருந்தா எப்படி இருக்கும்? பட் உண்மை என்னன்னா அந்த ஒயிட் லேயர் உங்க
ஸ்கேல்ப்லயும் படிஞ்சிட்டு தான் இருக்குது. நீங்க ஷாம்பு யூஸ் பண்றப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ஷாம்பு கூட ஹாட் வாட்டர்ல இருக்கிற கால்சியம் அண்ட் மெக்னீசியம் சால்ட் கலந்து ஒரு ஒயிட் லேயர் மாதிரி ஸ்கேல்ப்ல படிஞ்சிடுது. இதனால மாய்ஸ்சர் உள்ளேயும் போகாது வெளியும் வராது. சோ இந்த ஹாட் வாட்டர் அப்படின்றது உங்களோட முடிய மெல்ல மெல்லமா சாகடிச்சிட்டு இருக்கு. அதுக்காக நம்ம எல்லாராலையும் ஃபில்டர் வாட்டர்ல குளிக்க முடியுமா கேட்டீங்கன்னா அது கண்டிப்பா முடியாது. சோ இதுக்கான சிம்பிள் சொல்யூஷன் தான் லெமன். ஃபர்ஸ்ட் குளிக்கிறப்போ ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. பிறகு ஆஃப் லெமன் எடுத்து ஃபுல் மக் தண்ணியில புழிஞ்சு விடுங்க. யாரும் டைரக்டா லெமன் தலையில அப்ளை பண்ணக்கூடாது, வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி தான் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதும் தலையில இருக்கிற ஹேர் முழுக்க ஊத்துங்க. பிறகு லேசா மைல்டா மசாஜ் பண்ணி 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் குளிச்சு முடிச்சிட்டு நார்மல் வாட்டரால திரும்ப ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இதனால உங்க ஸ்கேல்ப் ஹாட் வாட்டரால டேமேஜ் ஆகாது, ரொம்ப சேஃபா இருக்கும். ஓகே, நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன்ல ஸ்ட்ரெஸ் ஆக ஆக ஸ்கேல்ப் ஸ்கின்னும் ஹார்ட் ஆகிட்டு இருக்குன்னு. ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ண முடியுமா கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. ஏன்னா வாழ்க்கை முழுக்க ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நமக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். சோ உங்க ஸ்கேல்ப் ஸ்கின்னை ஹார்ட் ஆகாம பாத்துக்க. இல்ல அப்படி ஹார்ட் ஆகி இருந்தாலும் அதை சாஃப்ட் பண்றதுக்கு சில மெத்தட்ஸ் இருக்குது. முதல் மெத்தட் ஆயில் மசாஜ். முதல்ல ஒரு பவுல்ல 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிறகு உங்க தலை ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு உங்க 2 கைகளையும் யூஸ் பண்ணி அந்த ஸ்கேல்ப் ஸ்கின் மூவ் ஆகுற அளவுக்கு நல்லா மசாஜ் பண்ணுங்க. இதனால ஸ்கேல்ப் ஏரியா சாஃப்ட் ஆக ஆரம்பிக்கும். இரண்டாவது மெத்தட் 4 நிமிஷத்துக்கு தலைகீழ நில்லுங்க. இதனால blood ஃபோர்ஸ் பண்ணி ஸ்கேல்ப் ஏரியாவுக்கு ஃப்ளோ ஆகும். ஆக்சிஜன் சப்ளைவும் நல்லா கிடைக்கும். இதனால ஸ்கேல்ப் ஸ்கின் டைட்டா இல்லாம லூஸ் ஆக ஆரம்பிக்கும். ப்ரோ என்னாலலாம் தலைகீழ நிக்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா அப்ப பெட்டோட எட்ஜ்ல தலைய 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி தொங்க விடுங்க. மூணாவது மெத்தட் நீங்க டெர்மா ரோலர் யூஸ் பண்ணலாம். இதனால ஸ்கேல்ப்ல மைக்ரோ இன்ஜுரி ஏற்பட்டு பாடி ரிப்பேர் மூடுக்கு போகும். இந்த மெத்தட் உண்மையிலேயே செமையா ஹெல்ப் பண்ணும். பட் ப்ராப்பரா பண்ணணும், இல்லனா ரிஸ்க் ஆகிடும். அப்படி இதை எப்படி ப்ராப்பரா பண்றதுன்னு உங்களுக்கு தெரியாதுன்னா அப்போ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கூடிய சீக்கிரத்துல நான் உங்களுக்கு அதை சொல்லி தர முயற்சி பண்றேன். ஓகே, இவ்வளவு நேரமா முடி கொட்டுறதுக்கான அந்த டேஞ்சரஸ் ரீசன் அண்ட் அதுக்கான சொல்யூஷனையும் பார்த்துட்டோம். இதனால ஸ்கேல்ப் ஏரியா இப்போ நல்லா சேஃப் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. பட் ஹேருக்கு தேவையான நியூட்ரிஷன் கிடைக்கலனா அது தண்ணி ஊத்தாத செடி மாதிரி தான் அது சாக ஆரம்பிச்சிடும். பேசிக்கா நம்ம பாடிக்குன்னு ஒரு சர்வைவல் சிஸ்டம் இருக்குது. அப்படி உங்க உடம்புல நியூட்ரிஷன் குறைபாடு இருந்துச்சுன்னா அப்போ நம்ம பாடி மெக்கானிசம் இருக்கிற கொஞ்ச நெஞ்ச நியூட்ரிஷனை வச்சு முதல்ல ஹார்ட்டை சேவ் பண்ணும், பிரெயினை சேவ் பண்ணும், ஆர்கான்ஸை சேவ் பண்ணும். பட் உங்களோட முடிய அது டெலீட் பண்ண தான் பார்க்கும். உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட 100 ரூபாய் தான் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ அதை வச்சு நீங்க டெம்பர் கிளாஸ் வாங்குவீங்களா இல்ல பேக் கேஸ் வாங்குவீங்களா? ஏதாவது ஒன்னதான் வாங்க முடியும்ல. அதே மாதிரி தான் நம்ம பாடியும் அதுக்கு நியூட்ரிஷன் பத்தாம போகிறப்போ மத்ததை சேவ் பண்ணும், உங்க முடிய கீழே கொட்ட வச்சிடும். சோ உங்க முடிக்கு தேவையான சில முக்கியமான நியூட்ரிஷன் பத்தி சொல்றேன். இதை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். புரோட்டீன் இதுதான் ஹேர் உருவாகிறதுக்கு முக்கியமா தேவைப்படுற ஒண்ணு. அயன் இதுதான் ஸ்கேல்ப் ஏரியாவுக்கு ஆக்சிஜன் சப்ளை பண்ணுது. ஜிங்க் இதுதான் ஹேர்ல சின்ன டேமேஜ் ஏற்பட்டாலும் அதை ரிப்பேர் பண்ற வேலையை பார்க்குது. ஒமேகா 3 இதுதான் ஹேர் ஃபாலிகல்ஸை ஹைட்ரேட்டடா வச்சுக்குது. பயோட்டின் முடியோட கெரட்டின் ஃபார்மேஷனுக்கு இதுதான் ஹெல்ப் பண்ணுது. விட்டமின் டி இதுதான் உங்க ஹேர் growthக்கான ஆன் ஆஃப் சுவிட்ச் மாதிரி வேலை செய்யுது. விட்டமின் இ இதுதான் பொல்யூஷன்ல இருந்து ஹேர் டேமேஜை ரெடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. வாட்டர் இதுதான் எல்லா நியூட்ரிஷனையும் ஸ்பீடா டெலிவர் பண்ண ஹெல்ப் பண்ணுது. இதெல்லாம் கேட்டப்பவே உங்களுக்கு புரிய வந்திருக்கும் ஹேருக்கு நியூட்ரிஷன் எவ்வளவு முக்கியம்னு. சோ இப்போ அந்தந்த நியூட்ரிஷனுக்கு என்னென்ன சாப்பிடணும் அப்படின்னு சொல்றேன். மறக்காம அதை ஒரு நோட் பென் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. முதல்ல புரோட்டீனுக்காக நீங்க சாப்பிட வேண்டியது எக்ஸ், பன்னீர், தயிர், பருப்பு வகைகள், கொண்டக்கடலை, ராஜ்மா. அடுத்து அயன் சத்துக்காக நீங்க சாப்பிட வேண்டியது கீரை வகைகள், வெந்தயம், ராகி, மில்லட்ஸ், பீட்ரூட். அடுத்து ஜிங்காக நீங்க பம்ப்கின் சீட்ஸ், எள்ளு அண்ட் நட்ஸ் வகைகள். ஒமேகா 3க்காக நீங்க வால்நட்ஸ், ஃபிளாக்ஸ் சீட்ஸ், ஃபிஷ். இதனால ஹேர் நல்லா ஸ்மூத் அண்ட் திக்கா மாற ஆரம்பிக்கும். அடுத்து பயோட்டின்காக எக்ஸ், பாதாம், நட்ஸ், சீட்ஸ், பனானா அண்ட் மில்க். அடுத்து விட்டமின் டிக்காக ஏர்லி மார்னிங் 8 மணிக்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷத்துக்காவது சூரிய வெளிச்சம் உங்க உடம்புல படுற மாதிரி பாத்துக்கோங்க. அடுத்து விட்டமின் ஈக்காக ஆல்மண்ட்ஸ், சீட்ஸ் அண்ட் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. கடைசியா பட் ரொம்பவே முக்கியமா தண்ணி அதிகமா குடிங்க. இது உங்க ஹேர் ஃபாலை தடுக்க நிச்சயமா ஹெல்ப் பண்ணும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல சொன்ன விஷயங்கள் எல்லாமும் உங்க ஹேர் ஃபால் ப்ராப்ளத்துக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுத்திருக்கும்னு நம்புறேன். அப்படி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா அப்ப மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்க அண்ட் கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு. அண்ட் இந்த மாதிரியான
மாதிரியான இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்டை கிரியேட் பண்றதுக்கு எனக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.